இன்றைய தலைமுறைக்கு பக்கவாதம் பற்றிய விழிப்புணர்வு இல்லை. காரணம், நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மருத்துவ வீடியோக்களை அதிகமா பார்க்கறது கிடையாது. சினிமா சம்மந்தப்பட்ட, செலிபிரிட்டி சம்மந்தப்பட்ட வீடியோக்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால நம்ம சில விஷயங்களை மிஸ் பண்றோம் லைஃப்ல. ஆனா இதே நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு பக்கவாதம் வந்துருச்சுன்னா, பக்கவாதத்தை பத்தி மட்டும்தான் நம்ம தேடுறோம். எதுக்கு முன்கூட்டியே இந்த பக்கவாதம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பே தடுத்து கொள்ள முடியும். ஒரு பக்கவாதம் வருதுன்னா உடனே வந்துடாது. அது 1 வாரத்துக்கு முன்போ இல்லை 2 வாரங்களுக்கு முன்போ சில அறிகுறிகளை உங்களுக்கு காண்பிக்கும். அதாவது என்ன ஆகும் அப்படின்னா, வாய் பேச்சு குளறல் வரும். நீங்க ஒரு கிளாஸை பிடிக்கும்போது திடீர்னு அந்த கிளாஸ் நழுவுற மாதிரி இருக்கும். நீங்க பஸ்ஸில் போறீங்கன்னா ஒரு கம்பியை பிடிச்சிங்கன்னா அந்த கம்பியிலேருந்து கை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் அப்படியே சோர்வா இருக்கும், ஒரு சைடு அப்படியே சோர்வா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை மட்டும் மதன்னு இருக்கும். சில பேர் தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் அப்படியே மரத்து போன மாதிரி இருக்கும். இது அடிக்கடி வர ஆரம்பிச்சிடும் கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணாலும். இது மாதிரி இருக்கும். இல்லை நடக்கும்போது ஒரு சைடாக என்னமோ இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டங் மூமெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சைடு சில பேருக்கு லைட்டாக வாய் இழுக்கிற மாதிரி எல்லாமே ஒரு சைடு ஒரு வித்தியாசங்கள் தெரியும். இதெல்லாம் அறிகுறிகளை காண்பிச்சுட்டு உங்களை விழிப்புணர்வு அடைய செய்யும் நம்மளுடைய பிரெயின். ஆனால் நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். ஏன்னா ஒரு காய்ச்சல் வருது, தலைவலின்னா நமக்கு தெரியும். ஆனால் பக்கவாதம் வந்தால் எப்படி வரும், அதனுடைய சிம்டம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால நம்ம அசால்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும், உடம்பு பாதிக்கப்படும். காமனாக பாருங்களேன், நம்ம உடல் எப்பொழுது நம்மளுடைய இரத்த குழாயில் டஸ்ட்டு மாதிரி அதாவது கொலஸ்ட்ரால் என்ன ஆகும், அடைக்கும். அதே மாதிரி நம்ம ரத்தமே திட்டுக்களாக மாறிடும். த்ராம்பஸ்ன்னு சொல்லுவோம். திட்டுக்களாக மாறிடும். சில நேரம் கொழுப்பு என்ன பண்ணும், அப்படியே ஒரு பலூன் மாதிரி வீங்கும். அதான் ஃபேட் எம்பாலிசம் சொல்லுவோம். இது மாதிரி வரலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குன்றதை தெரிஞ்சுக்காம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் கடத்திக்கிட்டே போகலாம். உங்களுக்கு சுகர் இருக்கிறது தெரியாம அது சுகர் ஹை லெவல்ல போயிடும். இப்போ கொலஸ்ட்ரால் இருக்கிறதே நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். இப்போ இதெல்லாம் தெரியாம நம்ம இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, திடீர்னு என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு கை காலை இழுத்து போட்டுரும். நீங்க இப்போ 2 கையும் தூக்குறீங்கன்னா ஒரு கை தூக்க முடியாது, ஒரு கை நல்லா வரும். அதே மாதிரி கால் ஃபங்க்ஷனும் வேலை செய்யாது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்க இரத்த குழாயில, அதாவது பிரெயினுக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாய்களை சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு 2 சைடுமே லெஃப்ட் ரைட்டா கரோட்டிட் ஆர்டரி போய் பிரெயினுக்கு உள்ள போகிறது இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி. அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக நம்ம முகத்துக்கு இதெல்லாம் சப்ளை பண்ணுறது என்ன ஆகும், எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி. அப்போ பிரெயினுக்குள்ள போவதில் இந்த லெஃப்ட் ரைட்டு இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி அங்கே போய் என்ன பண்ணும், சில பிளட் வெசல்களை உருவாக்கும். எதுக்காக அப்படின்னா பிரெயினுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக. அது பேர் தான் மிடில் செரிபிரல் ஆர்டரி, போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்டரி. அதே மாதிரி ஆன்டீரியர் செரிபிரல் ஆர்டரி, ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்டரி. இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிளட் வெசலை உருவாக்கி நம்மளுடைய முன்மூளை, பின்மூளை, நடுமூளை, அதே மாதிரி டெம்போரல் சொல்கிறது, அது ஃப்ராண்டல், பெரைட்டல், ஆக்சிபிட்டல், டெம்போரல். இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூளையின் பகுதிகளுக்கு இந்த இரத்த குழாய் போய் சப்ளை பண்ணும். சரி, இது ஒரு 80% என்ன ஆகுது, இன்டர்னல் கரோட்டிட் வழியாக போய் பிரான்ச்சஸ் பிரிஞ்சு சப்ளை பண்ணுது. ஒரு 20% பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டீரியர் செரிபிரல் ஆர்டரி இருக்கும், அது சப்ளை பண்ணும். அது எதுக்கு சப்ளை பண்ணுன்னா டெம்போரலுக்கும் ஆக்சிபிட்டலுக்கும் நம்ம பிரெயினுக்கு இது சப்ளை பண்ணுது. இது எங்கேருந்து பிரியுதுன்னா பேசிலார் ஆர்டரியிலேருந்து பிரியுது. இந்த பேசிலார் ஆர்டரி எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா நம்ம வெர்டிபிரல் ஆர்டரின்னு சொல்லுவோம். கழுத்துக்கிட்ட நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கழுத்து வலிக்கும் போது சில பேருக்கு தலைவலி அதிகமாக வரும், கிட்டினஸ் வரும், தலை சுத்து வருதுன்னு சொல்லுவீங்க. அப்போ அதுதான் வெர்டிபிரல் ஆர்டரி லெஃப்ட் ரைட்டாக போயிட்டு அது என்ன பண்ணும், பேசிலார் ஆர்டரியை உருவாக்கும். இதுலேருந்து போஸ்டீரியர் செரிபிரல் ஆர்டரி உருவாகும். இதில்
20% வந்து போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி எதுக்கு சப்ளை பண்ணுதுன்னா, இந்த நம்மளுடைய செரிப்ரம்னு சொல்லுவோம்ல, மோஸ்ட்லி அதிகமான பகுதியை உள்ளடக்கியது எது அப்படின்னா நம்ம மூளையில இந்த செரிப்ரம் தான். ஏன்னா இதுதான் எல்லா வேலையுமே செய்யுது. அடுத்த பிரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செரிபெல்லம், சிறுமூளைன்னு சொல்லுவோம்ல, இந்த சிறுமூளை இதுக்கு சுப்பீரியர் செரிபெல்லார் ஆர்டரி சப்ளை பண்ணும். அதே மாதிரி போஸ்டீரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லார் ஆர்டரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லார் ஆர்டரி இது வந்து என்ன பண்ணுன்னா சிறுமூளைக்கு வந்து சப்ளை பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேசிலர் ஆர்டரி நம்மளுடைய பான்ஸ் பகுதிக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணோம். அப்போ இது மாதிரி மூளையில் போய் இரத்த குழாய்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம மூளைக்கு தேவையான நியூட்ரிஷனை நம்மளுடைய நரம்பு செல்கள் செயல்படுவதற்கான தெம்பு எல்லாமே எது கொடுக்குது? எல்லாமே இந்த பிளட்டு மூலமாக தான், ஆக்சிஜனேட்டட் பிளட்டு போய் நம்ம மூளைக்கு சேர்றது மூலமாக தான் அந்த மூளை வந்து மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுது. நம்மளால் பேச முடியுது, நிற்க முடியுது, ஓட முடியுது, ஆட முடியுது, பாட முடியுது. அதே மாதிரி வந்து நம்மளால் வேலை செய்ய முடியுது, சிந்திக்க முடியுது, கேட்க முடியுது, பார்க்க முடியுது. எல்லாமே என்னது? பிரெயின் ஒர்க்கு. அப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பிரெயின் வந்து நமக்கு செய்யும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உள்ள பிரெயின்லேயே சில உறுப்புகள்லாம் இருக்கும். அது என்ன அப்படின்னா வந்து வென்ட்ரிக்கிள் சொல்லுவோம், பேசல் கேங்லியான்னு சொல்லுவோம். இது 4 பகுதியாக பிரிஞ்சிருக்கும். பேசல் கேங்லியான்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்? நம்மளுடைய மோட்டார் ஃபங்க்ஷனை வந்து செயல்படுத்தும். இதெல்லாம் நம்ம இந்த ட்ராக்ட் மூலமாக நடக்கும். இப்போ ஸ்பைனோ தலாமிக் ட்ராக்டு, இது மாதிரி நிறைய ட்ராக்ட் இருக்குது. இந்த ட்ராக்டை வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுடைய பிரெயினுக்கும் உடம்புக்கும் வந்து நர்வ் ஃபைபர் மூலமாக, இந்த ட்ராக்டர்ன்றது என்னது? குரூப் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். இந்த நர்வ் ஃபைபர் என்ன பண்ணுவோம்னா நமக்கு கட்டளைகளை மேலே சென்சரி கட்டளைகளை எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி நம்ம வந்து மடக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்போது மூளை வந்து நினைக்குதுல, அந்த நினைப்பை கையில் மடக்கணும்னு நினைக்கிறோம், அதை செயல்படுத்துறது என்ன அப்படின்னா மோட்டார் ஃபங்க்ஷன். இதுவும் இந்த ட்ராக்ட் ஃபைபர் மூலமாக தான் நடக்குது. அப்போ மூளையில் உள்ள செல்கள் சரியாக செயல்படும் போதும் மூளையின் உறுப்புகள் சரியாக இருக்கும்போதும் தான் நமக்கு இந்த வேலையெல்லாம் நடக்கும். அப்போ ஒரு பக்கவாதத்தப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இரத்த குழாய்களில் வந்து அடைப்பு ஏற்படும். அது த்ராம்பஸ்னால அடைப்பு ஏற்படலாம், அதே மாதிரி ஃபேட்டுனால அடைப்பு ஏற்படலாம், ஃபேட் எம்பாலிசம் காரணமாக வந்து அடைப்பு ஏற்படலாம். இந்த அடைப்புனால நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மூளையின் பகுதி எதை செயல்படுத்துகிறதோ, அதாவது இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுடைய லெஃப்ட் பிரெயின் ரைட் சைடு உள்ள காலையும் கையையும் கண்ட்ரோல் பண்ணும், செயல்படுத்தும். அதே மாதிரி பார்த்து இதை வந்து கான்ட்ராலேட்டர்னு சொல்லுவோம். அதாவது என்ன சொல்றதுன்னா லெஃப்ட் வந்து ரைட்டை கண்ட்ரோல் பண்ணுது, ரைட்டு லெஃப்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஏன் கான்ட்ராலேட்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட பிரெயினில் வந்து வரக்கூடிய நரம்பு நம்மளுடைய மெடுலா அப்லாங்கட்டான்னு சொல்லுவோம்ல, அங்கே வரும்போது டெக்கசேஷன் சொல்லுவோம். அதாவது லெஃப்ட் ரைட் சைடு போய் சப்ளை பண்ணும், ரைட்டு இப்படி குறுக்கா போயிட்டு நம்மளுடைய நரம்பு மண்டலம் செயல்படுத்தும். அப்போ இது டெக்கசேஷன் சொல்லுவோம், இது வந்து குறுக்கா போகிறத. அப்போ லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இப்சிலேட்டரல்னு சொல்லுவோம். அது என்ன இப்சிலேட்டரல் அப்படின்னா இப்போ எந்த பக்கம் வந்து பக்கவாதம் ஆகுதோ அதே பக்கம் உள்ள வாய் இழுத்துக்கும், அதே பக்கம் உள்ள கண்ணு பிரச்சனையாகும், அதே பக்கம் நம்மளுடைய வந்து டங்கில் வந்து பிரச்சனையாகும், சென்சரி வீக்னஸ் ஆகும், இதெல்லாம் வந்து நடக்கும். இது வந்து இப்சிலேட்டரல்னு சொல்கிறோம். அப்போ பிரெயின்றது வந்து ஒரு ஹையர் சென்டர். எல்லாமே அதான் செயல்படுத்துகிற, நம்ம உடம்பை எல்லாமே செயல்படுத்துறது வந்து அதான். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து என்னது? அப்பர் மோட்டார். இந்த பிரெயினை விட்டு வெளியில் வர நரம்பெல்லாம் என்னது? லோயர் மோட்டார் நியூரான்னு சொல்லுவோம். அப்போ இது அப்பர் மோட்டார் நியூரானும் லோயர் மோட்டார் நியூரானும் சரியாக செயல்படும் போது தான் நமக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும்.
இப்போ பக்கவாதத்தில் பார்த்தீங்கன்னா இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் போது அந்த இரத்த குழாய் பிரெயினில் எந்த பகுதிக்கு போய் சப்ளை பண்ணுதோ அந்த பகுதி வந்து சப்ளை ஆகாமல் போயிடும். இதனால் வந்து டிஷ்யூ டேமேஜ் ஏற்படும், இன்ஃப்ராக்ட் ஏற்படலாம். அதனால என்ன ஆகுன்னா ரத்த செல்கள் அழியும் போது நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். இப்போ வந்து 2 டைப்பு. ஒன்று இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு, இன்னொரு ஸ்ட்ரோக் என்னென்னா ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்கு. சரி, ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் எப்படி நடக்குதுன்னா நமக்கு ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகும் போதோ, கொக்கைன் பண்ணும் மாத்திரைகள், போதை வாஸ்துக்கள், அடிக்கடி தண்ணி சாப்பிட்றது, ப்ரெஷரை கவனிக்காமல் இருக்கிறது, இது மாதிரி நம்ம இருந்தனாலோ இல்லை வந்து நம்மளுடைய ஆர்டரி வெயின் வந்து மால் ஃபார்மேஷன் சொல்கிறது, இது குழந்தைகளுக்கு வரக்கூடிய பக்கவாதம். இது மாதிரி வந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சில நம்ம என்ன சொல்கிறது, இந்த புரோட்டீன் வந்து இந்த 60 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நம்மளுடைய புரோட்டீன் அதிகமாகிறதுனால அது சரியாக ஜீரணிக்காமல் அந்த புரோட்டீனால் அமைலாய்டு ஆஞ்சியோபதின்னு சொல்லுவோம், செரிபிரல் அமைலாய்டு ஆஞ்சியோபதின்னு சொல்லுவோம். இது மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம இரத்த குழாய் அழுத்தத்துக்கு உண்டாக்கி டேமேஜ் பண்ணும். இது 60 வயசுக்கு உள்ளவங்களுக்கு நடக்கும். இது போன்ற காரணங்கள்னால நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் வந்து அழுத்தங்கள் ஏற்பட்டு அங்கே ஒரு வெடிப்பு ஏற்படும். இந்த வெடிப்பு வந்து என்ன ஆகும், வெளியில் வந்து ஹெமட்டோமா மாதிரி கூட ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா அதிகமாக இரத்த கசிவு ஏற்பட்டு இந்த இரத்த கசிவு வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கோ அதை வச்சு கிரேனியட்டமி பண்ணி தான் சரி பண்ண முடியும் பேஷண்ட்டை. ஏன்னா நம்மளோட இன்ட்ராகிரேனியல் ப்ரெஷர் வந்து அதிகமாயிரும். அதனால சில பேருக்கு இந்த ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது அனேரிசம், பிரெயின் அனேரிசம். அனேரிசம்ன்றது இரத்த குழாயில் வந்து என்ன ஆகும், ஒரு பலூன் மாதிரி ஊதி வெளியில் வந்துடும். அதில் வந்து போய் டஸ்ட்டு ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அது பெருசாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடஞ்சி அதனால ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் வரும். அது தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தீவிரமான ஹெட்டக் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், இதில் வலிப்பு இருக்கும். இது மாதிரி இருந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிலருக்கு அனேரிசம் இருக்கும். இந்த அனேரிசத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு விண்டோ மாதிரி நம்மளுடைய ஸ்கல்லில் ஓட்டை போட்டு அதை போயிட்டு அனேரிசத்தை வந்து கிளிப்பிங் பண்ணி டாக்டர்ஸ் வந்து சர்ஜன் சரி பண்ணுவாங்க. இல்லை நடு மூளைக்குள்ள வந்து உங்களுக்கு மிடில் செரிபிரல் ஆர்டரி அது மாதிரி ஏரியாவில் வந்து இந்த அனேரிசம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எண்டோவாஸ்குலர் சர்ஜரி பண்ணுவாங்க. அந்த எண்டோவாஸ்குலர் சர்ஜரி மூலமாக அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு காயிலிங் மாதிரி போட்டு சுற்றிடுவாங்க. அப்போ அதில் ப்ரெஷர் ஏற்பட்டு அது உடையாமல் தடுக்கப்படும். சில பேருக்கு ஸ்டண்ட்டு வைப்பாங்க. இது மாதிரி பக்கவாதத்துக்கு நிறைய சர்ஜரி முறைகளும் இருக்குது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டா பெரிய பாதிப்பு வர்றதை வந்து தடுத்துடலாம். இந்த ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20% டெத்து, அப்போ உயிருக்கே ஆபத்து. அப்போ ஒரு 85% தான் காப்பாற்ற முடியும். சிலருக்கு ஆப்ரேஷனே பண்ண முடியாது, ஏன்னா ஏஜ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பக்கவாதத்தில் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கடுமையான தலைவலி வித்தியாசமாக உணரும் போதோ, வாமிட்டிங் வருது, ஒரு மாதிரி வந்து வலிப்பு வருது, சிலருக்கு ஃபீவர் மாதிரி கூட வரலாம். இது மாதிரி இருந்துச்சுனால ஒரு பக்கம் அப்படியே தள்ளிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு சைடே நடக்கிற மாதிரி இருக்கலாம். சில வண்டியெல்லாம் பிரேக் சரியில்லைன்னா ஒரே சைடு இழுக்கும்ல, அது மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணணும், உடனே போய் டாக்டர் போய் பிரெயின் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம்னாவே அந்த அறிகுறியில் வச்சு பக்கவாதம் வராமல் தடுத்து விட முடியும். ஆனால் இது மாதிரி வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எமர்ஜென்சியாக போய் என்ன பண்ணணும், நியூரோ சர்ஜனுக்கிட்டையோ இல்லை எம்டி டாக்டர்கிட்டையோ என்ன பண்ணணும், போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சிடி ஸ்கேன் பார்க்கணும் முதல்ல. ஏன்னா சிடி ஸ்கேன் பார்த்த பிறகு தான் அது அடைப்பினால் வந்துச்சா வெடிப்பினால் வந்துச்சுனான்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போ அதை பொறுத்து மருந்து மாத்திரைகள் மாறும். அடைப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், எந்த இடத்துல அடைப்பாயிருக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அப்போ உங்களை உயிரை சேவ் பண்ணணும். அதற்கான சிகிச்சைகளை வந்து மருத்துவர்கள் மேற்கொள்வார்கள். அதற்கான மாத்திரைகளை பரிந்துரை செய்வார். இன்னைக்கு வந்து ஆர்டிபி என்று ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உடனே பக்கவாதத்துலேருந்து தடுத்துடலாம். இது வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு தான் பண்ண முடியும். ஆனால் ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் கொடுக்குற ஊசியவோ இல்லை மருந்து மாத்திரையில பரிந்துரை செய்தால் என்ன ஆகுனா
அவ்வளோதான், உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி காயிலிங் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்டண்ட்டு வைக்க வேண்டியிருக்கும், இல்லை இன்ட்ராகிரேனியல் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு கிரேனியட்டபி பண்ண வேண்டியிருக்கும். இப்படி தான் பண்ணணும். அப்போ இது மாதிரி நம்ம ரத்த கட்டிகள் உருவாகிறதை தடுக்கக்கூடிய ஆஸ்பிரின், கிளாப்டோக்ரில் போன்ற மாத்திரைகளை பரிந்துரை செய்யக்கூடாது. அதனால சிடி ஸ்கேன் எடுத்த பிறகுதான் மருத்துவம் செய்ய வேண்டும். அதுக்கு முன்னாடி என்னென்னத்தை குறைக்கலாம்? நம்மளுடைய ப்ரெஷரை குறைக்கலாம், சுகரை குறைக்கலாம், கொலஸ்ட்ராலை குறைக்கலாம். இது மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்களை நம்ம குறைச்சிட்டு தான் பண்ண முடியுமே தவிர, நீங்கள் சிடி ஸ்கேன் எடுத்துட்டு தான் பக்கவாதத்திற்குள்ள மருந்து மாத்திரை எடுக்க முடியும். சிலர் ஒரு வாரத்திலேயே பக்கவாதத்துக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் பிசியோதெரபி பண்ணாலே சூப்பர் ஆகிடும். சிலருக்கு ஒரு மாதம் கூட பெட் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், ஐசியூவில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சிலருக்கு ஏர்வே ப்ரெஸ் இதுவாயிரும், அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடும். அதனால என்ன, மூச்சு திணறல் வரும். அப்போ அவங்களுக்கு ட்ரெக்கேஸ்டமி பண்ணிட்டு தான் அவங்களுக்கு மூச்சு கொடுக்க முடியும். அப்போ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஸ்ட்ரோக்கில் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரோக்கில் பேச்சு கூட வராமல் போகும். அது டிஸ்பேசியாவா டிஸ்ஆர்த்ரியாவா இப்படின்றத பார்க்கணும். ஏன்னா மூளையில் சில இடங்கள் இருக்குது, வெர்னிக்ஸ் ஏரியா, ஸ்பீச் ஏரியா பேசுறது, அதே மாதிரி புரோகாஸ் ஏரியா பேசுறது. ஆனால் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த வெர்னிக்ஸ் ஏரியான்றது நம்மளுடைய மொழி திறனே பாதிக்கப்படும், எப்படி பேசுறதுனே நமக்கு வராது, சிக்கலாக இருக்கும். ஆனால் புரோகாஸ் ஏரியா அப்படின்னா நார்மலாக பேச்சு நமக்கு நம்ம வாய் இதனால இப்சிலேட்டரலாக பிரச்சனை இருக்கிறதுனால டங் மூமெண்ட் வராதனால நமக்கு அந்த பேச்சு வராமல் இருக்கும். அப்போ பேச்சு வராது, ஆனால் வர வச்சிடலாம். ஆனால் வெர்னிக்ஸ் ஏரியாவில் குழப்பமே இருக்கும், பேசுகிறதே குழப்பமாக இருக்கும். இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது பக்கவாதத்தில். இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு மருத்துவரிடம் சென்று சிகிச்சை அளித்து விட்டு நீங்கள் பிசியோதெரபி எடுத்தீங்கன்னா, தொடர் பிசியோதெரபி எடுத்தீங்கன்னா நீங்கள் பக்கவாதத்தில் நடந்துடலாம். சரி, நாம் ஏன் இந்த பக்கவாதத்தை பற்றி இவ்வளோ தெளிவாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கவாதத்திற்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவராக நான் செயல்பட்டிருக்கிறேன். எப்படி அப்படின்னா, நீங்கள் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அலோபதி முடிச்சிட்டீங்க, அப்புறம் பிசியோதெரபி பண்ணி ஏதோ லைட்டாக எந்திரிச்சிட்டீங்க, கை வேலை செய்யலை, கால் வேலை செய்யலை, ஆனால் லேசாக வேலை செய்யுது. அப்போ இதை உடனே சரி பண்ணி நல்லா கொண்டு வரணும் அப்படின்னா, நாங்கள் குடிக்கக்கூடிய இந்த சிறப்பு சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரை நீடிலிங் தெரப்பி என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களை ஃபாஸ்ட் ரிலீவ் பண்ணுது. நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே பக்கவாதமான ஒரு 15 நாளுக்குள்ளே என்கிட்ட ஒரு நீடிலிங் பண்ணிவிட்டு நீங்கள் பிசியோதெரபி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக எந்திரிச்சு நடந்துடலாம், பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. இதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். என்ன இந்த பிசியோதெரபி நார்மல் கொடுக்கறதுக்கும் இந்த ட்ரை நீடிலிங் பண்ணுறது என்ன வித்தியாசம், நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைகளாக ஏற்படும், இந்த ட்ரை நீடிலிங் எப்படி சரி பண்ணும் அப்படின்ற எல்லாத்தையும் பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு பிறகு நான் போடுறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது மருத்துவத்தில். ஆனால் இந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சிறப்பு சிகிச்சையை நீங்கள் ஒரு முறை பக்கவாதத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் இப்போ நல்லா நடந்துட்டேன், நான் பைக் ஓட்டுறேன், வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அது மாதிரி சிறப்பு சிகிச்சை கொடுத்து உங்களை பழைய நிலைமைக்காக, இதுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை ஒரு நாள் சிகிச்சை மட்டும்தான். இந்த ஒரு நாள் சிகிச்சையிலே பக்கவாதம் சரியாகும். ஒருவருக்கல்ல, இருவருக்கல்ல, ஆயிரக்கணக்கானவரை பக்கவாதத்திலேருந்து மீட்டு எடுத்திருக்கோம். உங்களுக்கு பக்கவாதம் வந்துருச்சுன்னா கவலையப்பட வேணாம். நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்டு, நீங்கள் உங்களோட கை மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, கால் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவு சரியாகும்ன்றதை சொல்லி வர வச்சு உங்கள் பக்கவாதத்தை அருமையாக சரி பண்ணி தர்றோம். உங்களுக்காக என் முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.